அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். டிசம்பர் 16 இன்னைக்கு யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 9979 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8 புள்ளிகள் சரிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6110 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 20 புள்ளிகள் உயர்வு. இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஹில்லி ஹோல்டிங் கம்பெனி 2 திராம்ஸ் 45 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% உயர்வு. ஜிஎஃப்ஹெச் ஃபைனான்ஷியல் குரூப் 2 திராம்ஸ் 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9% உயர்வு. ஹயா இன்சூரன்ஸ் கம்பெனி 1 திராம்ஸ் 44 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. என்எம்டிசி குரூப் 20 திராம்ஸ் 96 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. கமர்ஷியல் பேங்க் இன்டர்நேஷனல் 89 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் 54 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் 1 திராம்ஸ் 3 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.6% வீழ்ச்சி. நேஷனல் பேங்க் ஆஃப் மால்கோயின் 2 திராம்ஸ் 85 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. கல்ஃப் மெடிக்கல் கம்பெனி 1 திராம்ஸ் 93 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் ஹோட்டல்ஸ் கம்பெனி 43 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எக்டிடாப் ஹோல்டிங்ஸ் 54 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% உயர்வு. இத்தாமார் பேங்க் 27 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.6% உயர்வு. அல் சலாம் பேங்க் பஹ்ரைன் 2 திராம்ஸ் 19 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.8% உயர்வு. கல்ஃப் ஃபைனான்ஷியல் ஹோல்டிங் கம்பெனி 2 திராம்ஸ் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.8% உயர்வு. அல்ஃபிர்டாஸ் ஹோல்டிங்ஸ் 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.64% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் நேவிகேஷன் கம்பெனி 2 திராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 16 திராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. அல்மசாயா ஹோல்டிங்ஸ் 87 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9% வீழ்ச்சி. அல் சலாம் பேங்க் சூடான் 56 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.78% வீழ்ச்சி. எம்ஆர் டெவலப்பர்ஸ் 15 திராம்ஸ் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% வீழ்ச்சி. இன்றைக்கி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிஹெச்எம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9 திராம்ஸ் 9 ஃபில்ஸில் இருக்குது. டார்கெட் ப்ரைஸ் 9 திராம்ஸ் 35 ஃபில்ஸாக வச்சுருக்காங்க. அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 திராம்ஸ் 65 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 5 திராம்ஸாக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 16 திராம்ஸ் 78 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 17 திராம்ஸ் 80 ஃபில்ஸாக இருக்குது. ஏடிஐபி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 21 திராம்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். டார்கெட் ப்ரைஸ் 21 திராம்ஸ் 50 ஃபில்ஸ். தனா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 84 ஃபில்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 90 ஃபில்ஸ். ஸ்பேஸ் 42ன்ற யுஏஇயை சேர்ந்த கம்பெனியும்
இந்தோனேசியாவை சேர்ந்த பிடி டெலிகாம் சேட்டலைட் கம்பெனியும் வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்திருக்காங்க. என்ன காரணம்னா, இங்கே யூஏயில் இருக்கிற ஸ்பேஸ் 42 உடைய 5G டெக்னாலஜியை இந்தோனேசியாலையும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக 5G டைரக்ட் டு டிவைஸ் சர்வீசஸை ஏர் அரேபியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஃப்ளைட் சர்வீசஸை இப்போது ஷார்ஜாவில் இருந்து முனிச்சுக்கு டைரக்ட் நான்ஸ்டாப் ஃப்ளைட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எமிரேட்ஸ் என்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து துருக்கியை சேர்ந்த இஸ்தான்புல் மெட்ரோபாலிட்டன் முனிசிபாலிட்டிக்கு வந்து ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டியுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான மோரோ ஹப் என்விரோசர்வ் கம்பெனியுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்காகன்னா கஸ்டமர்ஸுக்கு எண்ட் டு எண்ட் செக்யூர் அண்ட் சஸ்டைனபிள் ஐடி சர்வீசஸை கொடுக்கறதுக்காக. இன்றைக்கி மோஸ்ட் கல்ஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஒரு மிக்சட் பேக்காகவே தான் இருந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் லோவராக முடிஞ்சிருக்குது. என்ன காரணம்னா, நேற்று சொன்னால் அதே காரணம் தான். இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஎஸில் வரக்கூடிய இன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய டேட்டாஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் நவம்பர் 2 மாதத்துக்கும் சேர்த்த ஜாப் டேட்டா இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் இருக்குது. இந்த 2 டேட்டாவை வச்சு தான் 2026 முதல் காலாண்டில் வந்து யூஎஸ் ஃபெட் வந்து ரேட்டை கட் பண்ணாதான்னு சொல்லி ஒரு ஃபோர்காஸ்டிங்கு வர முடியும். அதனால் இன்றைக்கி கல்ஃப் மார்க்கெட் மற்றும் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ஒரு லோவராக தான் முடிவடைஞ்சிருக்குது. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கேட்டிய சில முக்கியமான யூஏ ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமாடிட்டி அப்டேட், கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.